தெரியும். சார் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாயகி தேவந்தச்செல்வன். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் இப்போ 2 விக்னேஷன் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் ட்ரெஸ் விளாடும்போது ஏதாச்சும் காயின் வந்து தப்பாக வச்சுட்டோம்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லி கரெக்டாக வைக்க சொல்லுவாங்க. சார் வந்து எங்களுக்கு வந்து புரியுற மாதிரி அழகாக சொல்லி தருவாங்க. வந்து கேள்வி கேட்டால் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. நான் வந்து சார் வந்ததுனால நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். கோட்டை வெட்டுறது, கேன்சல் பண்ணுறது, ஸ்டைல் மேக் பண்ணுறதுலாம் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து சார் வந்ததுலாம் சார் சொல்லித்தரலாம் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் விஜயபாண்டி தேவட்டேஸ்வரம். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து விக்னேஷ் இருந்தாங்க. சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கோட்டை கட்டுறது எப்படி, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் மேக் வந்து எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார் வந்து அப்புறம் எல்லாரும் கிரிக்கெட் ஆடும்போது வந்து அம்மா வந்து ஃபீல்டு வச்சுட்டு வந்து இது செஸ் விளையாடுன்னு சொல்லி வந்து அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவட்டேஸ்வரன். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு விக்னேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து இன்டர்நேஷனல் வந்து ஆர்பிட்டராக இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து கிரிக்கெட் விளையாட போயிருந்தா அவங்க அம்மா வந்து அதை கூப்பிட்டு வச்சு செஸ்ஸு கற்றுக் கொடுப்பாங்களாம். அப்புறம் வந்து சார் வந்து கேன்சல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேன்சல் பண்ணும்போது வந்து கிங்கு வந்து செக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கிங்கு போய் சேர்ற இடத்துலையும் செக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கிளாஸ் சொல்லியிருக்கும் போது ஸ்டைல்மேட்டு அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க. சார் வந்ததில் வந்து நான் வந்து செஸ்ஸை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து எங்களுக்கு வந்து செஸ் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து ஆர்பிட்டரா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த சார்கிட்ட வந்து செஸ் கத்துக்கிற வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து செஸ் விளையாடல வந்து இதை வந்து இப்படிதான் விளையாடணும், இந்த காயின் வந்து இவ்வளவு மூதான் போகணும் அப்படின்னு வந்து அது வந்து சட்டம் இருக்கு, அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து இந்த மூலாம் வந்து எப்படி பண்றது, எந்தெந்த காயின் இருந்தா வந்து மேட்லாம் வந்து பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வந்து செஸ்ஸை பத்திலாம் வந்து எழுதும் போது வந்து அதுல வந்து மினிமம் கேள்வி வந்து 99% செஸ்ஸை பத்தி தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஆர்பிட்டரா இருக்கும் போது நாங்க வந்து செஸ் விளையாடுற ஒரு ஸ்டூடெண்டா வந்து நாங்க வந்து திங்க் பண்ணக்கூடாது, அந்த திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து செஸ் விளையாடுறது மூலம் வந்து நமக்கு வந்து பிரெயின் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து செஸ் விளையாடுறது மூலம் செஸ் வந்து நிறைய வந்து காயின்லாம் வந்து நம்மள்ட்ட இருந்து போகும், நிறைய செக்மேட்லாம் வந்து செக்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதுல இருந்து எப்படி தாண்டி போறோமோ அது மாதிரிதான் வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைலாம் வரும். அது வந்து செஸ் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வர பிரச்சனையும் வந்து நம்ம வந்து செஸ் விளையாடுறது மூலம் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து செஸ் விளையாடுறது மூலமா வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நிறைய வேலைக்கெல்லாம் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் போறோம்னா நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா வந்து செஸ் விளையாடுறவங்களோட திங்கிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சார் வந்து செஸ் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து நிறைய டவுட் எல்லாம் வந்து கேட்டேன். சார் வந்து கிளியர் பண்ணாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர், டீச்சர், அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த சார் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிசாதன். ஸ்ரீ தேவட்டேஸ்வரன். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து செஸ் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இந்த காயின்லாம் வந்து இவ்வளோ மூலம் போகும் அப்படின்றதுலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து நல்லா நல்லா எங்களுக்கு புரியுற மாதிரி வந்து ஆன்சர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து சார் வந்ததுல வந்து வீட்டு பக்கத்துல எல்லாருமே போய் சொல்லுவேன். சார் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் விஜயதேவட்டேஸ்வரன். மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது செஸ் விளையாடணும் எனக்கு தெரியாம இருந்தேன். இப்ப சார் வந்து சொல்லி கொடுத்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கோட்டை கட்டுறது சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவும்
தந்தையே நன்றி வணக்கம்.